بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் புகாரி ஹதீஸுடைய தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். இதுவரை நம்ம 6 ஹதீஸுகளை முழுமையாக முடித்துவிட்டு 7வது ஹதீஸின் இறுதி பகுதியில் நம்ம இருக்கிறோம். அந்த இறுதி பகுதியில் என்னத்தை நம்ம சென்ற வாரம் நிப்பாட்டினோம் என்று கேட்டால், ஹெர்குலிஸ் மன்னர் ஒரு கடிதம் எழுதுகிறார். சும்ம கத்தப ஹிர்கல் இலா சாஹிபின் லஹு பி ரூமியா. ரூமியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பருக்கு கடிதம் போட்டார். என்ன கடிதம்? இதை பற்றி விசாரித்து, இந்த மாதிரி ஒரு அரபுலேருந்து ஒருத்தர் வந்துட்டார்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன என்று அபிப்பிராயம் கேட்டு எழுதுகிறார். ஒகான நலீரஹு ஃபில் இல்மி. நலீர்னு சொன்னால் நிகரானவன். ஒகான அந்த நண்பர் இருந்தார், நலீரஹு இவருக்கு நிகரானவராக இருந்தார், ஃபில் இல்மி ஞானத்தில். இவர் மாதிரி அவர் ஒரு அறிவாளி நண்பருக்கு கடிதம் எழுதுகிறார். எழுதிவிட்டு ஒரு சார ஹிர்கலு புறப்பட்டு விட்டார். இலா ஹிம்ஸுக்கு போயிட்டார். ஹிம்ஸை நோக்கி பயணமானார். ஃபலம் எரிம் ஹிம்ஸ, அவர் ஹிம்ஸை அடையலை. ஹத்தா அத்தாவு கிதாப், ஹிம்ஸுக்கு போகிறதுக்குள்ளேயே கிதாப் வந்துருச்சு. ஹிம்ஸை நோக்கி பயணம் ஆகுறாரு. ஹிம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பதில் வந்து சேர்ந்துருச்சு இடைவெளியிலேயே. ஃபலம் எரிம் ஹிம்ஸ, அவர் ஹிம்ஸை அடையவில்லை. ஹத்தா அத்தாவு கிதாபுன், அவருக்கு கிதாப் வந்து விட்டது. வரும் வரை அடையவில்லைன்னா வந்துருச்சு. மின் சாஹிபிஹி, அவருடைய நண்பரிடமிருந்து தபால் வந்து விட்டது. அந்த தபால் எப்படி இருந்ததுன்னு கேட்டால், யுவாஃபிகு ரய ஹிர்கல், ஹிர்கலுடைய அபிப்பிராயத்திற்கு ஒத்ததாக. யுவாஃபிக்குன்னா இவர் என்ன மாதிரி நினைச்சார் அதே மாதிரி இவருடைய அபிப்பிராயத்திற்கு ஏற்றவாறு ஒரு கடிதம் வருகிறது. எது சம்பந்தமாக? அலா ஹுருஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். ஒருவர் வந்து விட்டார். வன்னஹு நபியுன், அவர் நபி தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய நண்பர் ஒரு கடிதம் வரை எழுதி பதில் போடுறார். இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டு இருக்குது, நம்ம இதை பற்றி கேட்போமே என்று சொல்லி ரூமியாவில் உள்ள தன்னுடைய நண்பருக்கு எழுதினோடனே அவரும் இதெல்லாம் விசாரித்து ஆய்வு செஞ்சு முந்தைய வேதங்கள்லாம் பார்த்துவிட்டு, இது ரசூல் முகமது நபி வந்துட்டார், ஒரு நபி தான் என்று உறுதிப்படுத்தக்கூடிய கடிதம் வந்தது அப்படிங்கிறது இது ஒரு பாரா. இதுக்கு இந்த அபு சுஃபியான் அறிவிப்புக்கு சம்பந்தம் கிடையாது, சரியா? அதுக்கு அடுத்தது அதீன ஹிர்கல் வந்து அனுமதித்தார். லி உலமாய ரூமி, ரோம் நாட்டினுடைய பிரமுகர்கள், அந்த ரோமாபுரியில் உள்ள பெரிய பெரிய பிரமுகர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாரு. ஃபி தஸ்கரத்தின் லஹு பிஹிம்ச. தஸ்கரத்துன்னு சொன்னால் அந்த மன்னர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த கேளிக்கை விடுதின்னு வச்சுருப்பாங்க. ஒரு கோட்டை மாதிரி கட்டி ஒரு கோடை காலத்தில் குளிர்காலத்தில் போய் ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஓய்வுக்காக உள்ள ஒரு அரண்மனைக்கு பேர் தஸ்கரத்து. தஸ்கரத்துன்னு சொன்னால் அங்கே இருந்து ஆட்சி பண்ணுற ஒரு அரண்மனை இல்லை. இது தண்ணின்னு அடிச்சதே ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காக வேண்டி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஹிம்ஸுங்கிற பகுதியில் அவருக்கு அது மாதிரி சின்ன ஒரு கோட்டை இருக்கிறது. அப்போ அதீன ஹிர்கல் வந்து அனுமதி கொடுத்தார். லி உலமாய ரூமி, ரோமாபுரியில் உள்ள பிரமுகர்களுக்கு அனுமதி கொடுக்குறாரு. ஃபி தஸ்கரத்தின் லஹு பி ஹிம்ஸ, ஹிம்ஸில் வந்து அவருக்கு இருந்த அந்த கோட்டையில், அந்த குட்டி அரண்மனையில் அவங்களெல்லாம் அனுமதிக்கிறார். பிரமுகர்கள்லாம் எல்லோரும் வாங்க அப்படின்னு பிரமுகர்களை பூரா கூப்பிட்றாரு. எங்கே கூப்பிட்றாரு? ஹிம்ஸில் அவருக்கு ஒரு கோட்டை இருக்குல்ல, அந்த கோட்டையில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் கூப்பிடு, முக்கியஸ்தர்களை பூரா கூப்பிடு, ரோமாபுரியுடைய அந்த பெரிய பெரிய பிரமுகர்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாரு. உள்ளே எல்லோரும் வந்துட்டாங்க. வந்த உடனே சும்மா அமர, பிறகு ஆணையிட்டார். பி அபுவாபிகா, அந்த அரண்மனையின் வாசல்கள், நிறைய வாசல்கள் இருக்கும், கதவுகள் இருக்கும், அத்தனை கதவுகளை பற்றியும் கட்டளையிட்டார்னா மூட சொல்லி கட்டளையிட்டார்னு அர்த்தம். ஏன்னா அது பிறகு மூடப்பட்டது பின்னாடி வருதில்ல, அதிலிருந்து
சும்மா அமரபி அபுவாபிகா, அதனுடைய வாசல்கள் சம்பந்தமாக கட்டளையிட்டார். வாசல் சம்பந்தமாக என்ன கட்டளையிட முடியும்? மூட சொல்லி தான் கட்டளையிட முடியும். மூட சொல்லின்னு அந்த வார்த்தைங்க இல்லை, நம்ம விளங்கிக்கிறோம். சும்மா அமர பிறகு கட்டளையிட்டார் பி அபுவாபிகா, அதனுடைய வாசல்கள் குறித்து ஒரு கட்டளையிட்டார். கட்டளையிட்ட உடனே உல்லிகத், அவை மூடப்பட்டன. அப்போ என்ன கட்டளை? உள்ள எல்லாரும் வர சொல்லி அம்புட்டு கேட்டு கதவையும் பூட்டுன்ட்டார். எல்லா கேட்டு கதவையும் இழுத்து மூடிட்டாங்க. மூடப்பட்ட உடனே சும்மத்தலா பிறகு மக்களுக்கு அந்த பிரமுகர்களுக்கு காட்சி தர்றாரு. அவங்க முன்னாடி தோன்றுகிறார். தோன்றி ஃபொக்கால சொல்கிறாரு, யா மாஷர் ரூம், ரோமாபுரி வாசிகளே, ரோமாபுரி மக்களே, ஹல்லக்கும் ஃபில் ஃபலாஹி, ஃபலாஹ்னா வெற்றி, ஹையால் அல் ஃபலாஹ் பாங்கலாம் சொல்கிறீங்கல்ல, ஃபலாஹ்னா வெற்றி, ருஷ்து என்றால் நேர்வழி. அப்போ நேர்வழியிலையும் ஃபலாஹ் வெற்றியிலையும் உங்களுக்கு ஆர்வம் உண்டா? ஹல்லக்கும்னா உங்களுக்கு உண்டான்னு அர்த்தம். உண்டாண்டா ஆசை உண்டா, விருப்பம் உண்டான்னு வச்சுக்கணும். விருப்பங்கிறது அங்கே சொல்லப்படலை. நம்மளாம் என்ன செஞ்சுன்னு அதில் விளங்கி இப்படி தான் சொல்லுவாங்க, அரபியில் விளங்கிக்கணும். ஹல்லக்கும் உங்களுக்கு உண்டாண்டா, உங்களுக்கு விருப்பம் உண்டா. ஃபில் ஃபலாஹி வெற்றியிலையும் ஒரு ருசுதி நேர்வழியிலையும், எஸ்புத்த முல்குக்கும் உங்களுடைய ஆட்சி நிலைத்திருப்பதிலையும், சபத்தண்டா நிலைத்திருந்தான், எசுபுத்த முல்குக்கும் உங்களுடைய ஆட்சி நிலைத்திருப்பதிலையும் உங்களுக்கு விருப்பம் உண்டான்னு கேட்குறாரு. அதாவது உங்களுக்கு நம்ம வெற்றி பெறணும், நேரான வழியில் தான் செல்லணும், நமக்கு இந்த ஆட்சி நீடிக்கணும், இந்த ஆட்சி இப்போ நம்ம கையில் இருக்கல, இது நம்ம கையில் நீடிக்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்று கேட்குறார். அப்போ ஹல்லக்கும் உங்களுக்கு இருக்கிறதா, ஃபில் ஃபலாஹி ஒரு ருசுதி நேர்வழியிலையும் வெற்றியிலையும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா, எசுபுத்த முல்குக்கும் உங்களுடைய ஆட்சி நிலைத்திருப்பதிலும் விருப்பம் இருக்கிறதா. அப்படி இருந்தால் ஃபத்துபாயிவு நீங்கள் பையத்து செய்யுங்கள், ஆதன் நபிய இந்த நபியிடத்தில் நீங்கள் பையத் செய்யுங்க. நல்ல ஆய்வு செஞ்சு பார்த்துட்டேன், அவர் நபின்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அவங்க எதிரிகளெல்லாம் கூப்பிட்டு விசாரித்து பார்த்துட்டோம், தெளிவாகி போச்சு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நமக்கு இனிமேல் வெற்றி வர்றதா இருந்தால் நம்ம இவர்கிட்ட போய் பையத் பண்ணிட வேண்டியதான், இஸ்லாத்தில் சேர்ந்துக்கிறங்கன்னு அர்த்தம். ஃபத்துபாயிவு ஆதன் நபிய இந்த நபியிடத்திலே நீங்கள் பையத் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன உறுதிமொழி? இஸ்லாத்தை ஏற்பதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு முஸ்லீமாக ஆயிருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம் அப்படித்தானே இருந்துச்சு. அந்த அடிப்படையில் என்ன செய்கிறான்னு கேட்டால், மக்களுக்கு நம்ம நேர்வழி பெற்றால் மக்கள் நேர்வழி பெறுவாங்க, மக்களுக்கு நம்ம சொல்லிவிட்டு இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இதை சொல்கிறார். அப்பத்து பாய்வு அதாவது ஹல்லக்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதான்னு கொஸ்டின் வந்துருச்சுல, அதுக்கு பிறகு அப்படி விருப்பம் இருந்தால் அங்கே வச்சுக்கிறேன். ஃபத்து பாய்வுன்னு வரும், அந்த ஷர்த்து மறைஞ்சிருக்கிறதுனால நூனு போயிடுச்சு. ஃபத்து பாய்வு ஹாதன் நபிய இந்த நபிகிட்ட நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள், அதாவது அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கிறங்க, முஸ்லீமாக ஆகிக்கிறங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறாரு, உங்களுக்கு வெற்றி வேணும்னா இனிமேல் இப்படி தாமதிக்கிறதுல வேலை இல்லை, நம்ம எல்லாருமே முஸ்லீம் ஆயிடுவோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வைக்கிறார். சொன்ன உடனே ஃபஹாசு ஹைசத்த ஹுமுரில் வஹுஷி, வஹுஷுனா காடு, ஹுமுருல் வஹுஷுனா காட்டு கழுதைகள். ஹுமுருனா ஹிமாருக்கு ஜம்மு, ஹிமார் என்றால் ஒரு கழுதை, ஹுமுர் என்றால் கழுதைகள். ஹுமுரில் வஹுஷுன்னா காட்டு கழுதைகள். காட்டு கழுதை என்ன செய்யணும்னா ஓட ஆரம்பிச்சுன்னா தாறுமாறாக ஓடும். சிங்கத்தை புளியை கண்டுச்சுன்னு வைங்களேன், அது பயங்கர வெறிச்சு ஓடுறது, பயங்கர வேகத்தில் இருக்கும். அதை சொல்கிறாங்க ஃபஹாசு. இதை சொன்ன உடனே அவர்கள் வெருண்டோடினார்கள். எந்த மாதிரி வெருண்டோடினார்கள்? ஹைசத்த ஹுமுரில் வஹுஷி, காட்டு கழுதைகள் வெருண்டோடுவது போல. ஹைசத்தன்னா ஹைசத்தின்னு வச்சுக்கணும், ஹைசத்தே ஹுமுரில் வஹுஷி, காட்டு கழுதைகள் வெருண்டோடுவது போல வெருண்டோடினார்கள். மஃபூல் முத்தலுக்கு வர்றதுனால ஹாசு ஹைசத்தன்று வருதில்ல, அப்போ வெருண்டோடுவதாக வெருண்டோடினார்கள்னு அப்படி அர்த்தம் செய்ய முடியாது. நல்ல வெருண்டோடினாங்கன்னு அர்த்தம். ஃபஹாசு ஹைசத்த ஹுமுரில் வஹுஷி, காட்டு கழுதைகளுடைய வெருண்டோடுதலை போல வெருண்டோடினார்கள். இரல் அபுவாபி, வாசலை நோக்கி ஓடுறாங்க.
எல்லாம் ஓட ஆரம்பிக்கிற. இவர் சொன்ன உடனே இதை போய் மக்கள்கிட்ட சொல்லி கூட்டத்தை கூட்டிகிட்டு வரணும்னு ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறாங்க? வாசலுக்கு ஓடுறாங்க. வெளியே போய் உங்கள் மன்னருக்கு வைத்தியம் முடிச்சு போச்சு அப்படின்னு மக்களை திரட்டுறதுக்காக என்ன பெரும்புகிறவர்கள் தான் அழைச்சிருக்காரு அவர். அதுக்கு கீழே உள்ள மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள உசுப்பி விடுறதுக்கு தான் ஓடுறாங்க, வேறு நோக்கம் கிடையாது. அப்போ ஹாசு அவர்கள் வெருண்டோடினார்கள். ஹைசத்த ஹுமரில் வகுஷி, காட்டு கழுதைகள் வெருண்டோடுவதைப் போல வெருண்டோடினார்கள். இலல் அபுவாபி, வாசல்களை நோக்கி கதவுகளை நோக்கி ஓடுறாங்க. போனால் இப்போ வஜதூஹா கது உள்ளிகத், அவர் தான் ஏற்கனவே கரெக்டாக மூட சொல்லிட்டார. இப்போ வஜதூஹா, அந்த வாசல்களை கண்டார்கள். கது உள்ளிகத், அது மூடப்பட்டதாக கண்டார்கள். வாசலுக்கு ஓடுறாங்க, வெளியே போக முடியலை, கேட்டெல்லாம் பூட்டப்பட்டுருச்சு. அப்போ இவர் ஓடுறவனா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவன் இதெல்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்த்துருக்காரு. நம்ம இப்படி சொன்ன உடனே இவங்க வேகமாக ஒன்று ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்றுக்கிறாம எதிர்க்க நினச்சாங்கன்னு சொன்னால் நம்முடைய ஆட்சிக்கே வேட்டு வைக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, போய் மக்களை திரட்டிட்டு வந்துடுவாங்க. அதனால் வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, போயிடுவாங்கன்னு நினச்சி தான் அந்த வாசலை பூட்ட சொன்னார். அவர் நினச்சபடியே என்ன செஞ்சிச்சு, அது நடக்குது. அப்போ வஜதூஹா, அந்த ஓடிய வாசலை நோக்கி ஓடியவர்கள் அதை கண்டார்கள். ஹாண்டா, அந்த வாசல்களை கது உள்ளிகத், அது மூடப்பட்டதாக கண்டார்கள். கண்ட உடனே பார்த்தார் ஹெர்குலிஸு, ஆஹா இவர் லேசுப்பட்ட விஷயம் கிடையாது, இவங்கெல்லாம் லேசில் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்போ இவங்களை நம்ம இதுக்கு சரியான ரிப்ளை சொல்லணுன்னா நமக்கு எதிராக எல்லாம் கிளம்பிடுவாங்க என்று அவர் யோசித்து என்ன செய்கிறாருன்னா, இப்போ லம்மாரா ஹெர்கலு, ஹெர்கல் கண்ட பொழுது நஃப்ரத்தகும், அவங்களுடைய நஃப்ரத்துனா வெறுப்பு, நபின்னு வெறுக்கிறாங்கல்ல, இந்த புதிய மார்க்கத்தை ஏற்றுக்கிறங்கன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பை கண்ட பொழுது ஐச மினல் ஈமான், ஈமானிலிருந்து அவர் நம்பிக்கை இழந்த போது, ஐசை என்றால் நம்பிக்கை இழந்தான்னு அர்த்தம். ஐசனா அர்த்தம், ஒரு காரியத்தை நடக்கும்னு நினைக்கிறோம், நடக்காமல் போச்சு, நம்பிக்கை இழந்துடுறோம். அந்த வார்த்தைக்கு பேர் என்ன, ஐச லா தை அசு மின் ரவுஹில்லா, அல்லாவுடைய அருளில்லா தை அசு, நம்பிக்கை இழக்காதீர்கள்னா குரானில் வருதில்ல, அதெல்லாம் அந்த ஐசவுடைய சொல்லுதான். ஐச மினல் ஈமானி, ஈமானிலிருந்து அவர் நம்பிக்கை இழந்துட்டார். இனிமேல் இவங்க வரமாட்டாங்க, வெறுக்கவும் செய்கிறாங்க, இவங்களில் எவனும் வர்றதுக்கு தயாராக இல்லைன்னு கண்டுபிட்டவுடனே கால அவர் சொன்னார், ருத்தூகும் இளைய, வாசலை நோக்கி ஓடுறாங்களோ அவர்களெல்லாம் என்னிடம் திரும்ப கொண்டு வாருங்கள். ருத்தூகும், அவர்களை திரும்ப கொண்டு வாருங்கள் அலைய என்னிடத்தில். யாரை எல்லாம் கேட்டுக்கிட்டு நிற்கிறானுவோ, மன்னருக்கு வைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி என்ன செய்யறான், கேட்டில் நிற்கிறானுவோ, வெளியே போகிறதுக்காக வேண்டி பூட்டி கிடக்குது. அப்போ என்ன செய்கிறார், ருத்தூகும், அவர்களை திரும்ப அழைத்து வாருங்கள் அலைய, என்னிடத்தில் திரும்ப அழைத்து வாருங்கள் அப்படின்றார். வந்துட்டாங்க எல்லாரும். வக்கால, அவர் சொன்னார், என்ன சொன்னார்னு கேட்டால், இன்னி குல்து, நான் சொன்னேன், மக்காலத்தி, எனது சொல்லைன்னா இப்போ சொன்னார்ல, நீங்கள் அந்த நபிட்டு போய் சேர்ந்துக்கிடுவோம், அதான் நமக்கு வெற்றி என்று சொன்னார்ல, அந்த சொல்லை நான் சொன்னேன். ஆனிஃபன், ஆனிஃபன் என்றால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சற்று முன் என்று அர்த்தம். ஆனிஃபன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ளது ஆனிஃபன்னு சொல்லுவாங்க. ரொம்ப முன்னாடி உள்ளதுக்கு சொல்லாமல் கிட்டத்தில் உள்ளது இருக்கும்ல, ஒரு 5 நிமிஷம் முந்தி பேசுனது, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முந்தி பேசுனது, அதை அப்படி சொல்வதாக இருந்தால் அதுக்கு ஆனிஃபன் என்கிற வார்த்தையை போடுவாங்க. அவர் சொல்கிறார், இன்னி குல்து மக்காலத்தி ஆனிஃபன், நான் சற்று முன் என்னுடைய அந்த சொல்லை நான் சொல்லியிருந்தேன். எதற்கு சொல்லியிருந்தேன் என்று கேட்டால், அகுத்த பிருபிகா, அதன் மூலம் உங்களை சோதித்து பார்ப்பதற்காக. என்னத்தை சோதிப்பது, சித்தத்துக்கும் அலா தீனிக்கும், சித்தத்துனா உங்களுடைய உறுதி, உங்களுடைய உறுதியை, அலா தீனிக்கும், உங்களுடைய தீனில் உறுதியாக இருக்கிறீங்களான்னு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு தான் நான் இதை சொன்னேன். நான் போய் இந்த நபிட்ட சேரணும்லாம் நான் சொல்லலை, நம்ம மார்க்கத்தில் எவ்வளோ உறுதியாக இருக்கேன்னு பார்க்குறதுக்கு தான் நான் போட்டு பார்த்தேன். நீங்கள் நல்லா உறுதியாக தான் இருக்கிறீங்க அப்படி பிளேட்டை மாற்றி விட்டார். இல்லைன்னா ஆட்சி போயிடும். எல்லோரும் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா அப்போயே அவர் வந்திருப்பார், ஹெர்குலிஸ் மன்னரே நெஞ்சிருப்பார், இஸ்லாத்துக்கு அவரே வந்திருப்பார். வர்ற எண்ணத்தோடு தான் அந்த காயை நவர்த்தி பார்த்தார். அது ஒர்க் அவுட் ஆகலை. ஆளுன்னு சரி டக்குன்னு மாற்றி போட்டு, நான் எதுக்கு சொன்னேன்னு தெரியுமா, நீங்கள்லாம் கரெக்டாக இருக்கிறேன்னு பார்க்குறதுக்கு தான் சொன்னோன்னே தலையத்தில் ஆட்டிட்டு மார்க்கத்தை விட்டுட்டு போயிடுவீங்களா, அல்லது நம்முடைய மார்க்கம் அந்த நசராணியத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா,
அதை நான் கண்டுபிடிக்கத்தான் இதை செஞ்சேங்கிறார். ஒக்கால அவர் சொல்கிறாரு, இன்னி குல்து மகாலத்தி, எனது சொல்லை நான் சொன்னேன், ஆனிபன் சற்று முன் சொன்னேன், எனது சொல்லைங்கிறது அந்த அந்த சொல்லு தான். இந்த சொல்லு நம்ம எங்கே சேர்ந்துருவோண்டார்ல, அந்த சொல்லை சொன்னேன். அஹ்தபர், இஹ்தபரன்னா சோதித்தான், இஹ்தபர இம்தஹன அதெல்லாம் சோதிக்க பரிச்சை வைக்கிறது. அஹ்தபிரு பிஹா, அதன் மூலம் நான் சோதித்து பார்த்தேன். சித்ததக்கும், உங்களுடைய உறுதியை, அலா தீனிக்கும், உங்களுடைய அந்த கிறிஸ்துவ மார்க்கத்தின் மீது உங்களுடைய உறுதியை சோதித்து பார்ப்பதற்குத்தான் நான் சொன்னேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய சொன்னேன், நம்ம எல்லாம் போய் முகமதுகிட்ட சேர்றதுக்காக வேண்டி சொல்லலை, நீங்கள் ஸ்டெடியாக இருக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்காக தான் செஞ்சேன். ஃபகத் ராயித்து, அதை பார்த்து விட்டேன். நல்லா உறுதியாக தான் இருக்கிறீங்க, உறுதியாக இருக்கிறீங்களான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் சொன்னேன். எவ்வளோக்கு உறுதியாக இருக்கிறீங்க, இதை விட்டு வெறுண்டு விடுற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் மார்க்கத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறீங்க என்பதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபகத் ராயித்து, அதை நான் பார்த்து விட்டேன் என்று சொன்ன உடனே ஃபசஜதூலஹு, எல்லாரும் மண்ணாண்டு காலில் விழுந்துட்டாங்க. அவருக்கு சஜிதா செய்தார்கள். ஃபசஜதூலஹு, அவருக்கு சஜிதா செய்தார்கள். வரலு அன்ஹு, அவரை பொருந்தி கொண்டார்கள். இவர் நம்ம ஆள் தான், இவர் அங்கிட்டு போராடலாம் கிடையாது, நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த வார்த்தையை போட்டு வாங்கியிருக்கார் அவர் அப்படின்னு எல்லாம் விளங்கிட்டாங்களாம். வரலு அன்ஹு, அனைவரும் அவருக்கு அவர் மீது திருப்தி கொண்டு விட்டார்கள் சொல்லிட்டு காண தாளிக்க, இதுதான் ஆகிர ஷனி ஹெர்கல், ஹெர்குலிஸ் மன்னருடைய கடைசி நிகழ்வாக இதுதான் இருந்தது. அதாவது இதில் நீடிச்சிட்டார், அவருடைய கடைசி சம்பவம் எதுதான், இதுதான் என்று இந்த விஷயம் முடிகிறது. இதை யார் இதை சொன்னார்னா அபூ சுஃபியான் தான் ஹதீஸை சொல்லிட்டு வர்றார். அபூ சுஃபியான் எது வரைக்கும் அதை சொல்லிட்டு வர்றாருன்னு வருது, ஹெர்குலிஸ் மன்னர் அவங்கள வெளியேற்றுவார்ல வெளியே, அது வரைக்கும் அவர் அங்கே இருந்த சம்பவத்தை சொல்கிறார். வெளியேற்றின பிறகு நடந்த ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே நடந்த விஷயமும் அதில் வருது, அல்லது உள்ளுக்குள்ளே நடக்காமல் ஒரு ஜோசியக்காரர் இப்னு நாத்தூர் சொன்னாருங்கிற செய்தியும் வருது. இது எல்லாம் வேறு ஆட்கள் வழியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை புகாரி கீழே என்ன சொல்கிறான்னு கேட்டால், ரவாஹு சாலிஹ் இப்னு கைசான், சாலிஹ் இப்னு கைசான் என்பவரும் யூனுஸ் என்பவரும் மஅமருன், மஅமர் என்றவரும் ஆக 3 பேரும் அனி ஜுஹுரி வழியாக இதை அறிவித்தார்கள். அப்போ ஜுஹுரிங்கிறவர் இதை சொன்னதாக முடிக்கிறார். எதை, இந்த முந்தி உள்ளதெல்லாம் அபூ சுஃபியான் சொன்னது. அபூ சுஃபியானுக்கே இதை சொல்ல முடியாது. எதை சொல்ல முடியாது, அந்த அரண்மனையில் தஸ்கரத்தில் என்ன நடந்துச்சு, ஹிம்ஸ் கோட்டையில் என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது. அந்த ஒரு ஃப்ரெண்டு கடிதனார அது அபூ சுஃபியானுக்கு தெரியாது. அது மாதிரி நட்சத்திரங்கள்லாம் கணித்து அவர் கணக்கு பண்ணார்னு சொல்கிறாங்களே, அது அவருக்கு தெரியாது. ஒரு பாதிரியார் சொன்ன ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் எல்லாம் அபூ சுஃபியான் சொன்னது கிடையாதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், ஜுஹுரிங்கிறவர் இதை சொல்கிறார். ஜுஹுரி இதை சொன்னதாக மஅமர், யூனுஸ், சாலிஹ் இப்னு கைசான் 3 அறிவிப்பாளர் சொல்கிறாங்க. 3 இல்லை 300 அறிவிப்பாளர் சொன்னாலும் ஜுஹுரிக்கு எப்படி இது தெரியும், அபூ சுஃபியானுக்கு தெரியாதுங்கிறமே. இது அபூ சுஃபியானாலே அறிவிக்க முடியாது. அபூ சுஃபியான் அந்த காலத்தில் வாழ்ந்தவர், ஜுஹுரிங்கிறது அதுக்கு அடுத்த தலைமுறையில் உள்ளவர். அவர் இதை சொன்னார்னு சொன்னால், அப்போ செவி வழியாக பேசக்கூடிய அந்த கட்டுக்கதைகளை கேட்டு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த நட்சத்திரங்களை கணித்து சொல்லக்கூடியவராக இருந்தார் என்பதெல்லாம் அது செவி வழியாக பேசப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, அது காதில் விழுந்திருக்கு. அது ஜுஹுரி நெஞ்சிட்டார், இதை ஒரு செய்தி மாதிரி சொல்லி விட்டார். ஆனால் இது என்ன இல்லை, ஹதீஸுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்போ இந்த புகாரி ஹதீஸில் ஒரு நம்ம அந்த இப்னு நாத்தூர்னு ஆரம்பிக்கிற பேராவில் இருந்து இப்போ கடைசியாக முடிஞ்சு இல்லையா, இது வரைக்கும் உள்ள வாசகங்கள் அது அபூ சுஃபியான்கிற நபித்தோடர் வழியாக சொன்ன செய்தி இல்லை. பரவலாக மக்கள் பேசிக்கிட்டாங்க என்பதை வைத்து கொண்டு ஜுஹுரி என்பவர் என்ன செய்கிறாரு, இந்த 3 பேர்கிட்ட சொல்லி அது இப்படியே அறிவிப்பாளர் வழியாக இவர் கிடைச்சிருச்சுங்கிறார். ஆனாலும் இதை அவர் ஹதீஸில் சேர்த்துருக்கக்கூடாது, அதில் சேர்த்து விட்டார். இது 7வது ஹதீஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஹதீஸ் வேறு எங்கெல்லாம் வருதுன்னு கேட்டால் 51வது ஹதீஸாகவும் இது வருது. ஏறக்குறைய நெருக்கி வரும்.
2681வது ஹதீஸ்லையும் இதை பார்க்கலாம். 2804 அதுலேயும் பார்க்கலாம். 2941, 2978, 3174, 4553, 5980, 6260, 7196, 7541 முன்புட்ட இடங்கள்லையும் இந்த செய்தியை திருப்பி திருப்பி கொண்டு வர்றார். ஒவ்வொரு தலைப்புக்கு தகுந்தவாறு, ஏன்னா இதில் பல சட்டங்கள் எடுக்கலாம், அந்தந்த சட்டத்துக்கு தகுந்தவாறு இந்த ஹதீஸை போட்டு விட்ருவார். இப்படி பல இடங்களில் புகாரி இந்த ஹதீஸை பதிவு பண்ணி இருக்கிறார். அது நம்ம கூடுதல் தகவலுக்கு வச்சுக்கிற விஷயம். அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்னு கேட்டால், புகாரியில் முதல் அத்தியாயத்தை பார்த்து முடிச்சிட்டோம். முதல் அத்தியாயத்தில் மொத்தமே 7 ஹதீஸ் தான். முதல் அத்தியாயம் என்னன்னு கேட்டால், வஹி எவ்வாறு ரசூலுல்லாவுக்கு கைஃபக்கான பதுவுல் வஹியுடைய பாடத்தை தான் படிச்சிருக்கிறோம். வஹிங்கிற அந்த அத்தியாயத்தை முடிச்சிட்டோம். அந்த அத்தியாயத்துக்குள்ளே மொத்தமே இருந்த எத்தனை தான் 7 ஹதீஸ் தான். அடுத்து என்ன செய்கிறோம்னு கேட்டால், பிஸ்மில்லா போட்டிருக்கிறாங்க. பிஸ்மில்லாவெலாம் அவருடைய மூலத்தில் இல்லை. ஒரு கிதாபுக்கு ஒரு பிஸ்மில்லா தான் போடுவாங்க. ஒவ்வொரு பாடத்துக்கு ஒரு பிஸ்மில்லாவெலாம் போட மாட்டாங்க. அது இந்த கம்போஸ் பண்ணுற ஆளுக்கு நினைஞ்சிருக்காங்க, கம்ப்யூட்டரில் பண்ணுற ஆளுக்கு சேர்த்துருக்குறாங்க. இதுக்கு பிஸ்மில்லா தேவையில்லை. அது முதல் பிஸ்மில்லாவே இருக்குது. ஒரு புஸ்தகம் தானே, இது தனியாக உட்காந்து எழுதுனா இதுக்கு பிஸ்மில்லா போடணும். அவர் மொத்தமாக எழுதுறாருன்னு சொன்னால், ஒரு சாப்பிட்றோம், ஒரு வேளை சாப்பாடுச்சுன்னா அடுத்த வேலைக்கு இன்னொரு பிஸ்மில்லாவை சொல்லுவோம். மொத்த சாப்பாட்டுக்கு சேர்த்து ஒரு பிஸ்மில்லா தானே. அந்த மாதிரி தான் இது. பிஸ்மில்லா கிடையாது ஹதீஸ் கிதாபில். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக அச்சிடுறதுலாம் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு பாப்புக்கும் பிஸ்மில்லா போட்டு அச்சிடுறாங்க. அது பின்னாடி வந்த ஒரு விஷயம் விளங்கிக்கணும். அடுத்ததாக 2வது அத்தியாயம் கிதாபுல் ஈமான். ஈமான் என்ற அத்தியாயம் 2வது அத்தியாயம். ஒரு அத்தியாயம் முடிஞ்சிருச்சு வஹி. கிதாபுல் வஹி முடிஞ்ச உடனே அடுத்த பாடம் என்ன ஆரம்பிக்கிறான்னு கேட்டால், கிதாபுல் ஈமான். ஹாதான் நாங்கள் வச்சுக்கணும். ஹாதா கிதாபுல் ஈமான். இது ஈமான் குறித்த அத்தியாயம். அதாவது கிதாபு என்றால் அத்தியாயம்னு அர்த்தம், பாபு என்றால் பாடம்னு அர்த்தம். பாடம் என்பது ஒரு அத்தியாயத்தில் நிறைய பாடங்கள் இருக்கும். ஈமான்கிறது ஒரு பல தலைப்புகளை கொண்ட ஒரு செய்தி. அதுக்கு பேர் அத்தியாயம்னு கொடுத்துருவாங்க. இப்போ தொழுகை ஒரு அத்தியாயம்னு போட்டு என்ன செய்வாங்க, அதுக்குள்ள ஒழுவுடைய சட்டம், குறிப்புடைய சட்டத்தெல்லாம் தனித்தனியாக கொண்டு வருவாங்க. அதெல்லாம் பாபுன்னு சொல்லி கொண்டு வருவாங்க. பெரிய தலைப்பாக உள்ளதை கிதாபு ஆக்கிடுவாங்க. கிதாபுல் ஈமான் என்று சொன்னால், ஈமான் என்ற அத்தியாயம். அத்தியாயம் என்று கேட்டால் இதில் நிறைய பாடங்கள் வரும், பாபுகள் நிறைய வரும். அப்போ நிறைய பாபுகள் சேர்ந்ததுக்கு பேர் ஒரு கிதாப். அப்போ கிதாப்னா புஸ்தகம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் இங்கே கொடுக்க இயலாது. இது கிதாபுக்கு உள்ளே ஒரு கிதாபுன்னு வந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு என்னத்தான் செய்யணும், அத்தியாயம். கிதாபுல் ஈமான் என்றால் ஈமான் என்ற அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் முதல் பாடம் பாபுன்னு ஆரம்பிக்க பாருங்க. பாபுன்னு போட்டு ஒரு பாடத்தை கொண்டு வர்றார். பாபு கவுலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின். இஸ்லாம் 5 காரியங்கள் மீது. புனியன்னா கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பனாண்டா ஒரு கட்டடத்தை எழுப்பினான்னு அர்த்தம். ஒரு பில்டிங்கை கட்டுறோம்ல, அதுக்கு பேர் பனா. அதனுடைய மஜ்ஹூல் புனியன்னு கேட்டால் கட்டமைக்கப்பட்டுள்ளது, கட்டப்பட்டுள்ளது. அல் இஸ்லாமு, இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டு உள்ளது. அலா ஹம்சின், 5 காரியங்கள் மீது கட்டமைக்கப்பட்டு உள்ளது என்ற நபியின் கூற்று பற்றிய பாடம். பாபு கவுலின் நபி, நபியுடைய சொல் குறித்த பாடம். பாபு கவுலின் நபின்னு அர்த்தம். நபியுடைய எந்த சொல்லு? புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் என்ற நபியின் கூற்றை குறித்த ஒரு பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இஸ்லாம் 5 காரியங்கள் நிறுவப்பட்டிருக்குங்கிறாங்கல்ல, அது என்ன, அதை விளக்கிறக்குரிய பாடம்ங்கிறார். அப்போ பாபுக்கு என்ன பேசியிருக்காருன்னு கேட்டால், கவுலுன் நபி என்பதை தான் பாடமாக்கிட்டார். பாபு கவுலுன் நபி, நபியின் கூற்று. ஹாதான்னு வச்சுக்கணும். ஹாதா இது இப்போது பேசக்கூடியது. பாபு கவுலின் நபி, நபியின் கூற்றை குறித்த ஒரு பாடம். எந்த கூற்று? புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது துவாவுக்காக சேர்த்துக்கிட்டு கவுலின் நபி புனியல் அப்படி பார்த்தா ஈஸியாக தெரியும். கவுலின் நபி புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் என்ற நபியின் சொல்லை குறித்த பாடம். கவுல்னா சொல்லு,
பாபு கவுலினா சொல்லை குறித்த பாடம். அப்போ இந்த சொல்லை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பாடம்னு வருது, விலை போட்டார். போட்டுட்டு சில விஷயங்களை அவர் சொல்கிறார். அவருடைய கருத்துக்களை என்ன செய்கிறாரு, இதில் சொல்கிறாரு. இந்த பாடத்தில் ஒரு ஹதீஸையும் அவர் கொண்டு வரவே இல்லை. இந்த பாடத்தில் வந்து சில குர்ஆன் வசனத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய கருத்தையும் சேர்த்து போட்டிருக்கிறார். இந்த தலைப்பில் என்ன கொண்டு வர்றாரு, வஹுவ ஈமான் என்பது, ஈமானுடைய பாடம் தானே. வஹுவண்டா அது, அது என்றால் ஈமான். ஈமான் என்பது கவுலுன் வ ஃபிஅலுன், ஈமான் என்பது சொல்லும் செயலுமாகும். ஈமான் சொன்னால் ஒரு சொல்லும் செயலும் சேர்ந்ததற்கு பெயர் ஈமான் அப்படின்னு இவர் கருத்தை வைக்கிறார். ஒஹுவ ஈமான் என்பது கவுலுன் சொல்லுமாகும், வ ஃபிஅலுன் செயலுமாகும். அப்போ சொல்லும் செயலும் சேர்ந்ததுக்கு பேர் ஈமான். இப்போ சில விஷயங்களை சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமாவை சொல்கிறோம்ல, அது வந்து சொல்லு. அந்த 5 விஷயத்தில் மிச்ச நாள் வந்து செயலாக இருக்கும். 5 விஷயம் என்னது, 5 விஷயத்தின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கல. ஒன்று கலிமா, அது சொல்லா செயலா, அது சொல்லு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற சொல்லு தானே. 2வது தொழுகை, அது செயல். 3வது ஜக்காத், அது ஒரு செயல். சவுமுங்கிறது நோன்பு, அது ஒரு செயல். ஹஜ்ஜுங்கிறது ஒரு செயல். 4 செயலும் ஒரு சொல்லும் சேர்ந்தது தான் ஈமான். அதுக்கு தான் என்ன செய்கிறாருன்னா வஹுவ ஈமான் என்பது கவுலுன் வ ஃபிஅலுன், ஒரு கவுலும் சொல்லும் செயலுமாகும். மேலும் வ யஸீது வ யன்குசு, ஈமான் என்பது கூடும் குறையும். ஈமான்ங்கிறது ஒரே அளவில் இருக்கவே இருக்காது. ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு களிமா சொல்லி ஏற்றுட்டாருன்னு சொன்னால் அந்த ஏற்றுக்கொண்டது அதே அளவில் இருந்துக்கிட்டு இருக்குமான்னா இருக்காது. சில நேரத்தில் கூடும், சில நேரத்தில் குறையும். ஈமான்ங்கிறது வந்து கூடிக்கிட்டும் குறைஞ்சிக்கிட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ ஈமான் கூடும் குறையுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் சொல்கிறார். கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்கிறான், லியஸ்தாது ஈமானன் மஅ ஈமானிஹிம், லியஸ்தாது அவர்கள் அதிகப்படுத்தி கொள்வதற்காக. லியஸ்தாதுன்னா என்னது, அவர்கள் அதிகப்படுத்தி. எஸ்தாது என்பது வந்து ஜாத இருக்குல்ல, ஜாத என்கிறதுல இருந்து இஃப்தால வாக்கிட்டீங்கன்னா இஸ்தாதன்னு வரும். இஸ்தாத எஸ்தாதுன்னு வரும். அந்த இஃப்தால உள்ள இந்த தாலும் இந்த மாதிரி எழுத்து இருந்தால் என்ன செய்வாங்க, அதை தேயை வந்து தாளை மாற்றி விட்ருவாங்க. அதனால எஸ்தாதுன்னு வந்திருக்கு. இந்த முதல் தாள் வந்து தே தான், லியஸ்தாது தான் அசல். லியஸ்தாதுன்னு இருக்கு. அந்த இஃப்தால உள்ள தேயை தாளாக மாற்றிக்கிடுவாங்க. தாளு இந்த மாதிரி வந்தால் மாற்றிடுவாங்க. அதனால அது மாறி இருக்குது. இதனுடைய அசல் லியஸ்தாது தான். அப்போ லியஸ்தாது அவர்கள் அதிகமாக்கி கொள்வதற்காக வேண்டி, ஈமானன் ஈமானை அதிகமாக்கி கொள்வதற்காக வேண்டி, மஅ ஈமானிகும் ஏற்கனவே இருக்கிற ஈமானோடு, அவர்களின் ஈமானுடன் ஈமானை மேலும் அதிகப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி செய்தான்ட்டு வருது. ஃபத்தஹ் சூராவில் 4வது வசனத்தை எடுத்து காட்டுறாரு. அப்போ இதுலேருந்து என்ன அவர் சொல்ல வர்றாருன்னு கேட்டால், ஈமான் கூடும்னு தெரியுதா இல்லையா? அவங்கள்ட்ட ஒரு ஈமான் இருக்குது. அல்லாஹ் அந்த மகத்தான வெற்றியை கொடுத்தான். எது கொடுத்தான்னு சொன்னால் இருக்கிற ஈமான் ஜாஸ்தியாவதற்காக வேண்டி. அப்போ ஈமான்ங்கிறது வந்து ஒரு அளவில் இருக்கும். நம்ம ஒரு ஒரு போர்க்களத்துக்கு போகிறோம். போர்க்களத்தில் பயங்கரமான வெற்றி எல்லாம் கொடுத்துட்டான்னு வைங்க, அப்போ நம்ம ஈமான் எப்படி இருக்கு? போர்க்களத்துக்கு வரும்போது இருந்ததை விட கூடுதலாக தான் இருக்கும். நிச்சயம் நல்லா இருக்கான்ப்பா, நம்ம எவ்வளோ பலவீனமாக இருந்தோம், நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்மளால் ஜெயித்தோம், நல்லா வளர்ந்து ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லும்போது என்னவா ஈமான் கூடும். அப்போ சில சம்பவங்கள் வரும் பொழுது ஈமான்கள் அதிகரிக்கும். சில ஒருத்தனுக்கு அடிக்கு மேலே ஒருத்தர் ஈமானில் இருந்துக்கிட்டு இருக்கிறான். இருந்துக்கிட்டே ஈமானோடு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், கடன்லாம் லாஸ் ஆகிடுச்சிங்கிறாங்க. அப்படியே என்னடா அப்படி போச்சேன்ட்டு கொஞ்சம் ஈமான் குறையுது. என்னடா நம்ம ஒழுங்காக தானே செய்கிறோம், நம்முடைய செல்வம் போயிடுச்சுன்றவுடனே அந்த செல்வம் போன பிறகு பார்த்திங்கன்னா அந்த பழைய ஈமானோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்த வாரம் பார்த்தா முன்னாடி செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. என்னடா மறுஅடி விழுவுதுன்னு மரம் கொஞ்சம் குறையும். இப்படியே வீடு எரிஞ்சு போச்சும்பாங்க. இப்படியே துன்பத்துக்கு மேலே துன்பம், சோதனைக்கு மேலே சோதனை வரும் பொழுது சில ஆளுக்கு என்ன செய்யணும்னா ஈமான் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ ஈமான்ங்கிறது அது ஸ்டாண்டர்டாக இருக்கவே செய்யாது. ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது அந்த ஈமான் ஜாஸ்தி ஆகி போயிடும். ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்போது குறைஞ்சிரும்.
அப்போ ஈமான்கிறது கூடவும் செய்யும் குறையவும் செய்யுங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். இப்போ யஸீது என்குசு, ஈமான் வந்து ஜாஸ்தியாகும், என்குசு குறையவும் செய்யும். அதுக்கு ஆதாரம் என்ன? கால் அல்லாஹு தாலா, அல்லாஹு சொல்லுகிறான், லி யஸ்தாது ஈமானன், ஈமானை அவர்கள் அதிகப்படுத்தி கொள்வதற்காக, ம ஈமானியும், அவங்களோட உள்ள அவங்க ஈமானோட, அவங்கள்ட்ட ஏற்கனவே இருந்த ஈமானோட ஈமானை மேலும் அதிகப்படுத்தி கொள்வதற்காக வேண்டி இந்த இன்னா ஃபத்தஹனா லக்க ஃபத்தஹன் முபீனான் இருக்குல்ல, அந்த தொடரில் வர்றதான் மகத்தான வெற்றி நம்ம கொடுத்தோம். இந்த வெற்றி மக்காவில் வெற்றி கொடுத்தோம்னு என்ன செய்யும், இருந்த ஆளுக்கெல்லாம் ஈமான் ஜாஸ்தியாக போயிடும். நம்மளை ஒன்றும் இல்லாமல் அப்படி விரட்டி விட்டாங்க, ஊரை விட்டு இன்றைக்கி கையில் ஆட்சியை தந்து விட்டானே, நமக்கு இந்த வெற்றி எல்லாம் தந்துட்டானோட எல்லாருக்கும் ஈமான் ஜாஸ்தியாகிரும்ல. அப்போ இல்லை எஸ்தாது ஈமான். அப்போ இதில் என்ன பாயிண்ட்டுக்கு வர சொல்கிறான்னு கேட்டால், ஈமான் கூடும்னு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? கூடும்னா குறையும்னா குறைவும் தானே செய்யும். அப்போ சூரத்துல் ஃபத்தஹில் உள்ள ஒரு வசனத்தை ஆதாரமாக காட்டுறார். அதே மாதிரி கஹ்ஃப் சூராவில், சூரத்துல் கஹ்ஃபில் 13வது வசனம், ஒரு இளைஞர்கள் குகையில் போய் தங்குவாங்கள்ல, அவங்கள பற்றி சொல்லும் பொழுது ஒ ஜித்னாஹும் ஹுதா, ஜித் ஜாதண்டா அதிகமாக்கினான், ஜாதவுலேருந்து தன்னிலை பன்மை வந்து ஜிதுனா, ஜாத ஜாதா ஜாது ஜாதத்து ஜாதத்தா ஜிதுன, ஜித்து ஜித்துமான்னு வரும், ஜிதுனாண்டு வரும். ஓ ஜிதுனாகும், அவர்களுக்கு நம்ம அதிகமாக்கினோம், ஹுதன் நேர்வழி, அதிகமாக தானே நேர்வழி அதிகமாக்கினோம். ஏற்கனவே நேர்வழியில் இருந்தாங்க, இருந்தவங்களுக்கு நம்ம மேலும் கொஞ்சம் ஈமான அதிகமாக்கணும். எப்போ அதிகமாக்குறோம்? தூங்கி எழுந்திருப்பாங்கல்ல, எந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி நம்மளை நல்லா காப்பாற்றிருக்கான்னு உங்களுக்கு நினைப்பு வரும் பொழுது ஈமான் ஜாஸ்தியாக போயிடும். அப்போ ஒரு ஜிதுனாகும், அந்த குகைவாசிகளை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு ஜிதுனாகும், அவர்களுக்கு நாம் அதிகப்படுத்தினோம், ஹுதன் நேர்வழி. அப்போ நேர்வழி ஏற்கனவே இருக்குது, அது ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரியாக இருக்க மாட்டா, அப்படி இருக்காது, கூடவும் செய்யும். ஒரு ஜிதுனாகும் ஹுதா, நேர்வழி அவர்களுக்கு அதிகமாக்கினோம் என்று 18வது சூறாவில் 13வது வசனத்தை எடுத்து காட்டுறார். அது புகாரி வந்து ஒரு தலைப்பை போட்டுட்டு நான் ஒரு கருத்தை சொல்கிறார், ஈமான் வந்து கூடும் குறையும்னு. அதுக்கு ஆதாரம் என்ன காட்டுறாரு? 2 குர்ஆன் வசனத்தை காட்டியிருக்கிறார், இன்னும் நிறைய காட்டுறாரு. அந்த விஷயங்களை என்ன இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் பார்ப்போம்.